ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, சன் டேனாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நானும் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபேஸ் பேக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சம் பால். இது வந்து பச்சை பால், நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பாலை தவிர்த்துடுங்க. பாலுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான், அதனால நான் வந்து பாலே சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்துக்கலாம். கடலை மாவு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க, தவிர்த்துடுங்க. மற்ற 3த்தையும் மட்டும் போட்டு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து ஒத்துக்காது ஸ்கின்னுக்கு. அப்புறம் பால். டூ ஆயிலியாக இருக்கிறவங்க பாலுக்கு பதில் தேன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே நிறைய ஊற்றிடாதீங்க. நல்லா ஃபேஸில் போட்டால் நிற்கிற மாதிரி ஒரு பேக் பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு கலந்துக்கோங்க. ஓகே, ஃபேஸ் பேக் போட்டுடலாம். நான் அதுக்கு முன்னாடி வந்து என் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் எது ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஃபேஸுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோமோ அதையே தான் நம்ம நெக்குக்கும் கொடுக்கணும். ஃபேஸ் முடிஞ்சதும் அப்படியே நெக்குக்கும் போட்டுருங்க. ஓகே, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், ட்ரை ஆகட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, 20 நிமிஷம் ஆயாச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு கையில் ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்படியே தொட்டு அந்த கடலை மாவெல்லாம் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுங்க ஃபேஸ்க்கு. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுங்க. ஓகே, நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஸ்க்ரப் கொடுங்க, ரொம்ப போட்டு பரப்பரன்னு தைக்காதீங்க, மைல்டான ஸ்க்ரப் கொடுங்க. ஓகே, இப்போ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கும் எப்போக்குமே எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள் போதும். நீங்கள் இதுக்கு வீட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கன்னா பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அப்போ கூட ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்து கொஞ்சம் உங்கள் ஃபேஸை கேர் பண்ணிவிட்டு போங்க. கேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன குளிச்சுட்டு என்ன மேக்கப் போடுறீங்களோ போட்டு போங்க. நல்லாவே பிரைட்டனாக இருக்கும் உங்கள் ஃபேஸ். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.